வெல்கம் டு கிரேட் டாக்கீஸ் தி ஃபென்டாஸ்டிக் உமன். இது வந்து சிலி நாட்டு திரைப்படம். 2017 ரிலீஸ் ஆன திரைப்படம். ஆஸ்கார் விருதையும் 32 சர்வதேச விருதுகளையும் பெற்ற திரைப்படம். மிகச்சிறந்த திரைப்படம். இது வந்து படம் வந்து அமேசான் பிரைமில் இருக்குது, அவசியம் பாருங்கள். கதை வந்து ஒரு திருநங்கைக்கும் ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒரு பணக்காரருக்கும் இருக்கிற தொடர்பையும் அதனால் ஏற்படுற விளைவுகளையும் சொல்கிற திரைப்படம். அந்த திருநங்கையை வந்து பேர் வந்து மெரினா. வந்து நைட் கிளப்பில் வந்துக்கிட்டு பாடகியாக இருக்கா. இப்போ அங்கே வந்து அடிக்கடி வந்து இந்த அவர் பேர் வந்து ஒர்னால்டோ. அவர் வந்து போகிற பழக்கத்தில் வந்து 2 பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து தங்குற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் உருவாகுது. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸும் கூட அந்த பொண்ணு பேர் தான் எழுதி வச்சுருக்காரு. அவர் சொந்தமாக கார் வாங்கி தராரு, நல்லபடியாக பார்த்துக்கிறாப்புல. அவர் வந்து மனைவியை பிரிஞ்சு வாழ்கிறவர். அவருக்கு வந்து 25 வயசில் ஒரு பையனும் ஒருத்தர் இருக்கான். இப்போ அவங்க ஒரு டயத்தில் வந்து இவங்க 2 பேரும் வந்துக்கிட்டு ஒரு அப்போ நைட்டில் வந்துட்டு இன்டர்கோஸ்ட் பண்ணும்போது திடீர்னு வந்து அவருக்கு வந்து உடலில் சரியாமல் போயிடுது. இப்போ வந்து அவசரமாக வந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறார். ஆனால் வந்து காப்பாற்ற முடியலை. இப்போ வந்துட்டு அவருடைய சொந்தக்காரங்களும் மகனை வந்துக்கிட்டு எல்லாருமே அந்த பொண்ணை வந்து அவமானப்படுத்துகிறாங்க. எல்லாத்தையும் வந்து ஒரு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறா. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து அவளே பஸ்ட் அவுட் ஆகி அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கிறத அதுக்கப்புறம் கதை நகரம். உங்களுக்கு கிளைமேக்ஸில் வந்துட்டு இந்த திருநங்கை வந்து மெரினா வந்து அவர் மேலே வந்து எவ்வளோ ஒரு அன்பாக இருக்காங்கிறத வந்துட்டு அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படம் அவசியம் பாருங்கிறது அமேசான் பிரைமில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் வந்து செபாஸ்டியன் டெலியோ. ஏற்கனவே குளோரியோன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து சர்வதேச விருதுகளை வாங்கிய திரைப்படம். அப்போ வந்து இந்த படத்தை திருநங்கை என்ன டேனியல் வேகாவை பற்றி சொல்லணும். இந்த பொண்ணு வந்துட்டு எல்லாரும் வீட்டில் வந்து திருநங்கை ஆன பிறகு வந்துட்டு வீட்டில் வந்து புறக்கணிப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணோட வீட்டில் வந்து அப்படி கிடையாது. அவருடைய கூட பிறந்த பையன், அப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கட்டத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பெண்ணாகவே அந்த பொண்ணு வாழ்கிறதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணோட அப்பா தான் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பாடகியாகவும் நாடக நடிகையாகவும் உணர்றதுக்கு வந்துட்டு ஊக்கப்படுத்திருக்காரு. அந்தளவுக்கு வந்து அந்த நிச்சயத்தில் வந்து அந்த மெரினா கேரக்டரில் பண்ண டேனியல் வேகாவுக்கு வந்து அவங்க ஃபேமிலியை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. முக்கியமாக அவங்க அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காரு. அவசியம் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்துட்டு இந்த பின்னணி இசை வந்து மிக பிரமாதமாக இருக்கும். அது வந்துட்டு ஒவ்வொரு காட்சியிலையும் வந்துட்டு ஒரு காட்சிக்கு வந்து ஒரு பின்னணி இசை எவ்வளோ முக்கியத்துவங்கிறத வந்து இந்த படத்தை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் பார்க்கலாம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். We'll be right back.